ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரோஸ்போரா ஸ்வீட் இதுக்கு பேர். இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட், ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான பொருள் என்னென்னா, ரவா அரை கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு. செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் வந்து 3/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்தனால சீக்கிரமே கெட்டித்தன்மை வந்துடும். இதில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்துலேயே வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி. அந்த சர்க்கரை மூழ்கிற அளவு இருந்தால் போதும். நல்லா சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. நல்லா இப்படி கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கோங்க, சர்க்கரை கரைகிறதுக்காக. சர்க்கரைக்கு பாகுத்தன்மைன்னு எதுவும் தேவை கிடையாது, ஜஸ்ட் கொதிநிலை வந்தால் போதும். இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா சேர்த்து இது கொதி வரணும். எப்போயுமே ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து சால்ட்டு சேர்த்தோம்னா ஒரு அதாவது துளியளவு சால்ட்டு தான் சேர்க்கணும். அது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அதனால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரமாக வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச அந்த ரவா கலவையை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். என்னடா கெட்டியாயிடுச்சுன்னு நம்ம பார்க்க வேணாம். திருப்பி நம்ம பிசறும் போது கரெக்டான பதம் கிடச்சிரும். பால் விட்டு தான் நம்ம திருப்பியும் கிளற போகிறோம், அதனால் பயப்பட தேவை கிடையாது. இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மில்க்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து சேர்த்து, அதாவது நிறையா ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த உள்ளங்காயில் வச்சு நீங்கள் அழுத்தி கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு, இப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி ஷேப்ஸாக வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நான் சிலிண்டர் ஷேப் எடுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். வாசனை உள்ள ஆயில் எதுவும் எடுக்காதீங்க, ரீஃபைண்ட் ஆயிலே எடுத்துக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கிடைக்கணும், 2 பக்கமும் நமக்கு கோல்டன் ப்ரௌன் கிடைக்கணும். வெந்த பதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, போடும்போது நல்லா வெயிட்டாக இருக்கும், எடுக்கும்போது உங்களுக்கு லேஸாக இருக்கும், காற்று மாதிரி இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் நல்லா நமக்கு ஸ்பாஞ்சியாக குலோப் ஜாமுன் மாதிரி கிடைக்கும். 3 ஹவர்ஸ் இது ஊறட்டும். மூடி போட்டு ஊற வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இதோடது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அத்தனை சுகரை சிரப்பையும் வந்து இது உறிஞ்சி எடுத்துருச்சு. எவ்வளோ புஸ்ன்னு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு கட் பண்ணி நான் காட்டுறேன். நட்ஸு தேவைன்னா அதை வந்து நீங்கள் வந்து நட்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பாதாம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான ரவா வச்சு ரோஸ்பெரி ஸ்வீட் வந்து ரெடி. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.